தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 10 மாதங்களே இருக்கும் சூழலில் உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினையும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என்று நம்பிக்கையில் இருக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். இதற்கான பணிகள் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதேபோல் 234 தொகுதிகளிலும் நடிகர் விஜய் புதிதாக தொடங்கவுள்ள தமிழக வெற்றி கழகம் களமிறங்குகிறது. எந்தவித கூட்டணியும் இல்லாமல் தனித்து போட்டியிட திட்டமிட்டு இருக்கும் விஜய் முதலமைச்சர் நாற்காலியை குறிவைத்து தீவிர பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கிறது என உளவுத்துறை சார்பில் ஒரு சர்வே எடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே இருக்கும் திமுக கூட்டணி தவிர அதிமுக சார்பில் பாமக, பாஜக கூட்டணி, சீமானின் நாம் தமிழர் கட்சி, நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதில் திமுக முதல் இடமும், அதிமுக கூட்டணி 2ஆம் இடமும், தமிழக வெற்றி கழகம் 3ஆம் இடமும் பிடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழகம் வடசென்னை, தென் சென்னை, திருச்சி கிழக்கு, சிதம்பரம், சேலம், கடலூர், கன்னியாகுமரி, மதுரை மற்றும் கொங்கு மண்டலத்தில் சில தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்கின்றார்கள். வெற்றி கணியை பொறுத்தவரையில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையே சில சொற்ப தொகுதிகள் தான் வித்தியாசமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நடிகர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பது குறித்தும் பரபரப்பாக பேசப்படுகிறது. திருச்சி, ஸ்ரீரங்கம், மதுரை உள்ளிட்ட பல பகுதிகளில் ரசிகர் மன்றத்தினர் தற்பொழுது சுவரொட்டிகளை ஒட்ட ஆரம்பித்து விட்டார்கள். ஏதுவாக இருந்தாலும் தாவேகா தலைவர் விஜய் சென்னையில்தான் போட்டியிடுவார் என்று சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் விஜய் மட்டுமே பிரச்சாரம் செய்ய வேண்டியிருப்பதால் சென்னை தொகுதியில் போட்டியிடுவது வசதியாக இருக்கும் என்று முடிவு எடுத்துள்ளதாக தெரிகிறது. தாவேகா தலைவர் விஜய் அதிக தொகுதிகளில் வெற்றி பெறுவார் என்ற தகவல் முதல்வர் மு.க.ஸ்டாலினை அதிர்ச்சியடைய செய்துள்ளதாக சொல்கின்றார்கள். இதனால் வெகு விரைவிலேயே அவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிரான பணிகளில் இறங்குவார் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே அதிமுக தரப்பில் 170 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவற்றிற்கு ஒதுக்கப்படுகிறது. 170 தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக நிச்சயமாக 150 தொகுதிகளில் வெற்றி பெறும் என அந்த கட்சி சார்பில் கணிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது கழுத்தில் புதிதாக கருங்காலி மாலை ஒன்றும், ஸ்படிகள் மாலை ஒன்றும் அணிந்திருக்கிறார் என்பது தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. கருங்காலி மாலை என்பது தீய சக்திகளை விரட்டியடிக்கும், ஸ்படிக மாலை என்பது உடலுக்கு குளிர்ச்சி தரும் என்கின்ற ரீதியில் ஏற்கனவே நடிகர் தனுஷ், சிவகார்த்திகேயன், லோகேஷ் கனகராஜ் போன்றோர் இவற்றை அணிந்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே வருகின்ற 22ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தலைவரின் பிறந்த நாளை மிகப்பெரிய அளவில் கொண்டாட வேண்டும் என கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் தனித்தனியாக அறிவுரை வழங்குகிறார். இதன் பெயரில் அனைத்து மாவட்டங்களிலும் விஜய் பிறந்தநாள் பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது. இதற்கான பத்திரிகை விளம்பரங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வழங்கப்பட்டுள்ளன. அதே சமயம் பிறந்த நாள் அன்று விஜய் வேறு எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் வீட்டிலேயே தனது பிறந்த நாளை கொண்டாடுவார் என்றும் சொல்லப்படுகிறது.